இது 5வது படிக்கிற பையன் ராமாயணம் தெரியாம இருக்கிறான். உடனே பக்கத்துல இருந்த ஆசிரியரை கூப்பிட்டு சொன்னா, என்னங்க ஜனகனின் வில்ல முறிச்சது யாருன்னு கேட்கிறேன், அவன் சத்தியமா நான் இல்லைன்னு சொல்றான். உடனே அந்த வாத்தியார் சொன்னாரு, ஐயா பக்கத்துல, ஐயா அவன் அப்படிப்பட்ட பையன்லாம் இல்லை, அவன் அந்த மாதிரி எல்லாம் எதையும் உடைக்க மாட்டான், அவன் ரொம்ப நல்ல பையன். அவருக்கு தாங்கலையே என்னடா பையன் இப்படி இருக்கிறான், வாத்தியார் இப்படி இருக்கிறாருன்னு. அவர் என்ன பண்ணார், நேரா போய் நம்ம தலைமை ஆசிரியர் மாதிரி அங்க ஒரு தலைமை ஆசிரியர் இருந்திருக்காரு, அவர்கிட்ட போய் சொன்னார், என்னங்க ஜனகனின் வில்ல உடைச்சது யாருன்னா பையன் நான் இல்லைங்கிறான். ஆசிரியர்கிட்ட கேட்டா அவன் அப்படியெல்லாம் உடைக்கிற பையன் இல்லைங்கிறாரு. என்னங்க பள்ளிக்கூடம் நடக்குன்னு உடனே அவர் சொல்லியிருக்காரு தலைமை ஆசிரியர், இது என்ன அந்த பையன் உடைச்சிக்கிட்டு இல்லைங்கிறான். வாத்தியார் அவனுக்கு சப்போர்ட் பண்றாரு. நீங்க எழுதி வச்சுட்டு போங்க சார், ஒரே ஒரு வாரம் யாரு உடைச்சான்னு நான் கண்டுபிடிச்சு சொல்லிடுறேன். அவருக்கு தாங்கல, சரி சரி ராமானுஜ தெரியாமையா இருப்பாங்க. நேர போன உடனே அவங்க உயர் அதிகாரி ஒருத்தர் இருப்பார் இல்லையா, டிஇஓ டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆபீசர், நேர்க்க விறுவிறுக்க சைக்கிள்ல பயணம் பண்ணி நேரா போய் அவர் முன்னாடி உட்கார்ந்த உடனே அவர் கேட்டார், என்னையா சித்திரை மாசம் வெயில் இப்படி கொதிக்குது, நீ பாட்டில் சைக்கிள்ல வேர்க்க விறுவிறுக்க வந்திருக்கிறே, என்ன விஷயம்? அவர்கிட்ட சொன்னாரு, ஐயா கிராமத்துக்கு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனேன், அங்க போய் பையனை கேட்டா பையன் நான் உடைக்கலைங்கிறான், வாத்தியாரை கேட்டா அப்படி உடைக்கிற பையன் இல்லைங்கிறாரு. ஹெட்மாஸ்டர்கிட்ட போய் சொன்னேன், அவர் சொல்றாரு யாரு உடைச்சான்னு நீங்க எழுதி வைக்க நான் கண்டுபிடிச்சு சொல்றேன்னாரு. என்ன சார் பள்ளிக்கூடம்லாம் இப்படி இருக்கு, ஒன்றும் சரியா இல்லைன்னு உடனே அவர் டிஇஓ சொன்னாரு, உனக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேணும், அவன் அதை உடைச்சான் இவன் இதை உடைச்சான். ஏயா இப்போ வர ஜாமான்லாம் எது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு, ஏதோ கை தள்ளி உடைச்சிருப்பேன் போவியா, அதை விட்டுட்டு சும்மா போய் ப்ரோக்ராம் லிஸ்ட்டில் எழுதி வச்சுட்டு போயா அப்படின்ட்டு அவருக்கு தாங்கல. சரி ராமாயணம் தெரியாமல் இருப்பாங்க. நேராக வீட்டுக்கு போனார். அவங்க வீட்டுக்காரம்மா, என்னங்க என்னவோ மாதிரியாக வந்திருக்கீங்க என்னங்க அப்போ சொல்லியிருக்காரு, ஒன்றும் இல்லை வாத்தியார் அப்படி சொல்கிறாரு, ஹெட்மாஸ்டர் இப்படி சொல்கிறாரு, இந்த ஏஐ ஒரு இந்த டிஇஓட்ட போனால் அவர் இப்போ இருக்கிற ஜாமான்லாம் எது ஸ்ட்ராங்காக இருக்குன்னு கேட்குறாரு, அதான் பள்ளிக்கூடம்லாம் ஒன்றும் சரியில்லை அப்படின்னு உடனே அந்த அம்மா சொல்லியிருக்காரு, என்னங்க இது ஜனகனின் வில்ல முடிச்சான்றது கூடவா யாருக்கும் தெரியல அப்படின்னு உடனே அந்த அம்மாட்ட அவர் கேட்டிருக்காரு, அப்போ உனக்கு தெரியுமா? அது எப்படிங்க எனக்கு தெரியாம இருக்கும், ஜனகனினுடைய வில்ல முடிச்சது நம்ம ஊர் பத்ரிசாமி செட்டியார் தாங்க. அவர் என்னன்னா ராமாயணத்துல ராமனா வேஷம் போட்டிருக்காரு. அந்த அம்மா நமக்கு தெரியாதா பத்ரிசாமி செட்டியார்னு நிலைமைக்கு ஆளாயிருப்பார் பத்தீங்களா, அவர் என்ன நிலைமைக்கு ஆளாயிருப்பார். இதெல்லாம் எப்போ குடியரசாக இந்தியா உருவாகாத காலத்தில் பள்ளிகள் எல்லாம் அப்படி இருந்ததாக வரலாற்றின் பக்கத்தில் உண்டு. இன்றைக்கு 75 ஆண்டை கடந்ததற்கு பிறகு ஐயா கிருஷ்ணமூர்த்தியை போன்ற சொக்க தங்கங்கள் எல்லாம் உங்களுக்கு தலைமை ஆசிரியராக வந்து வாய்த்திருக்கிறார்கள் என்றால் இன்னைக்கு பள்ளியினுடைய மேன்மை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்பதற்கு இது காரணம். நான் இங்கே படிக்கிற மாணவர்களுக்கு பணியோடு சொல்லுவேன், நீங்கள் ஒவ்வொருவரும் இனிமேலாவது கையாள வேண்டியது, இனியும் நீங்கள் இப்பொழுதும் அதை கையாண்டு கொண்டுதான் இருப்பீர்கள் என்பதை நான் உணர்கிறேன். இனியும் நீங்கள் கையாள வேண்டியது எதை தெரியுமா? நம்முடைய அன்னை தமிழ் மொழி செம்மொழியாக இன்றைக்கு உருமாறி இருக்கிறது. அந்த அன்னை செம்மொழியை தமிழ் மொழியை என்றைக்கும் நேசிக்கிற இடத்திலே நீங்கள் இருங்க. நம்முடைய உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தன் தான் சொல்லுவான், நான் அடிக்கடி பல இடங்களிலே சொல்லுவதுண்டு, தமிழா நீ பேசுவது தமிழா, அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்றழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்றழைத்தாய், என்னடா தந்தையை டேடி என்றழைத்தாய், இன்னுயிர் தமிழையே கொன்று துளைத்தாய், தமிழா நீ பேசுவது தமிழா. உறவை லவ்வென்றாய் உதவாத சேர்க்கை, ஒய்ஃப் என்றாய் மனைவியை பாரொன்றன் போக்கை, இரவை நைட் என்றாய் விடியாது வாழ்க்கை, இனிப்பை ஸ்வீட் என்றாய் அறுத்தெறி நாக்கை, தமிழா நீ பேசுவது தமிழா. வண்டிக்காரன் கேட்டான் லெப்டா ரைட்டா, வழக்கறிஞன் கேட்டான் என்ன தம்பி பைத்தா, துண்டுக்காரன் கேட்டான் கூட்டம் லேட்டா, தொலையாதா தமிழ் இப்படி கேட்டா, தமிழா நீ பேசுவது தமிழா.
கொண்ட நண்பனை ஃப்ரெண்டு என்பதா?